பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. இன்றைக்கு நாம் ராஜாவாகிய சாலமோனை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். சாலமோன் ராஜாவினுடைய வாழ்வில் இருந்த மேன்மைகள் என்ன? சாலமோனை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார்? சாலமோன் எப்படியெல்லாம் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான்? அப்படி இருந்த சாலமோன் கடைசியில எவ்வாறு வீழ்ந்து போனான்? ஏன் அவனுடைய வீழ்ச்சி அவனுக்கு இருந்தது என்பதையெல்லாம் குறித்து சில காரியங்களை நாம் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சாலமோனுடைய வாழ்க்கையிலே நாம் அநேக மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை குறிப்பிடலாம். அதிலே என்னுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்ட சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம்தான் இன்றைக்கு நான் வாசித்த அந்த வேத வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. கர்த்தருக்கு ஏற்ற ஒரு காரியத்தை சாலமோன் கேட்டானாம். அது மிகப்பெரிய ஆச்சரியம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் சொன்னவர். அதற்கு பின்பு கொஞ்சம் ஆழமாக பேசும்போது, தேவனுடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் முடிக்கிறார். அப்போ தேவன் என்ன விரும்புகிறார்? அவருக்கு எது விருப்பமானது, எவைகள் அவருக்கு உகந்தவைகள் என்று பார்த்து அவைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களாம். அது ஜெபத்தினுடைய சட்டங்கள். ஜெபத்திற்கு அநேக சட்டங்கள் உண்டு. உதாரணமாக, இப்பொழுது நம்முடைய அரசாங்கம் நமக்கு அநேக சலுகைகளை அறிவித்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கறாங்க. சின்னதா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோன் கொடுக்கறாங்க. பர்சனலா லோன் வேணும்னா அதற்கு பேங்க் லோன் கொடுக்குது நமக்கு. இப்படி அநேக காரியங்களுக்கு நமக்கு உதவிகள் இருக்கிறது. இப்போ ஒரு படிக்கிற பையனோ ஒரு பொண்ணோ போயிட்டு பேங்க்ல போய் நின்று அந்த மேனேஜரை பார்த்து, சார் நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கு லோன் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுங்கன்னு கேட்டால் உடனே அந்த பேங்க் மேனேஜர் கொடுக்க மாட்டார். சரி தம்பி, நீ காலேஜ் படிக்கிறீங்க, அந்த லோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லோனை நீங்கள் வாங்கணும்னா இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் எங்களுடைய சட்டங்கள். இந்த சட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் உட்படணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணணும். அதுக்கு அந்த என்னென்னலாம் அவசியமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்தா தான் அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவார். இல்லை, அரசாங்கம் எனக்கு சொல்லியிருக்குதே படிக்கிறவங்களுக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்கன்னு, அதனால் நீங்கள் எனக்கு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம். ஆனால் அதற்கு சில சட்டங்கள் இருக்கிறது, அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல தான் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், உண்மைதான். ஆனால் அந்த ஜெபத்திற்கும் சில சட்டங்கள் இருக்கிறது, சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது. அவைகளின்படி நாம் ஜெபிக்கும் போதுதான் அந்த ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள். சாப்பிடுவதற்கு கேட்டிருக்கிறார்கள். இதில் என்ன தவறு அப்படின்னு நாம யோசிக்கலாம். ஆனால் அவர்கள் கேட்ட காரியம் தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பாய் இருந்தது. அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். அவர்கள் ஆசைப்பட்டு கேட்ட அந்த இறைச்சியை மென்று தின்னும் முன்னமே அந்த இறைச்சி அவர்கள் பற்களின் நடுவில் இருக்கும் போதே தேவ கோபம் எழும்பி அவர்களில் விசேஷமானவர்களை மடிய பண்ணிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவார். எனவே எப்பொழுது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் அவரிடத்திலே கேட்கலாம் என்பதெல்லாம் இல்லை. அவருக்கு உகந்ததாக இருக்கிறதா? அவருடைய இருதயத்தை அறிந்து இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி அவருக்கு உகந்த காரியங்களை நாம் கேட்டால் உடனே அதை கொடுத்து விடுகிறார்.
சாலமோன் அதை கேட்டான். அவனுக்கு எப்படி தேவனுடைய இருதயம் தெரியும்? நமக்கு தெரியவில்லை. அவன் கேட்ட காரியம் இது தேவனுக்கு உகந்ததா இருக்குமா இல்லையா அவனுக்கும் தெரிந்திருக்காது. ஆனால் கேட்டான். அந்த காரியம் ஆண்டவருக்கு உகந்ததா இருந்ததினாலே அவர் என்ன செய்தார்? அவன் கேட்டதை மாத்திரம் கொடுக்கவில்லை, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், மகிமையெல்லாம் கொடுத்தார்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ சாலமோன் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய தேவ மனிதனாக இருந்திருக்கிறான். தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவனாக அவன் இருந்திருக்கிறான். உங்களையும் என்னையும் போல அல்ல சாலமோன், நம்மை காட்டிலும் விசேஷமானவன் சாலமோன். மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சாலமோனின் நாட்களில், நான் அந்த வசனத்துடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. அதாவது வெள்ளிய ஒரு பொருளாவே யாரும் நினைக்கலையாம். அது ஒரு ஆஃப்டர் ஆல் அப்படின்ற மாதிரி போயிருக்குது. 27வது வசனத்தை வாசிக்கும் போது, எருசலேமிலே சாலமோன் என்னும் ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம போகும்போது நம்ம ரோட்டில் எவ்வளவோ கல் கிடக்குது, போகிற வழியில் கல் கிடக்குது பார்த்தீங்களா? இப்படி வெள்ளி கிடந்திருக்கிறது சாலமோனுடைய நாட்களிலே எருசலேமிலே. கற்களை போல அவன் அதிகமாக்கிட்டான். அதனால யார் அந்த வெள்ளியை சீண்டி பார்க்கல. அந்த அளவுக்கு சாலமோன் மேன்மையாயிருந்தான், மகிமையுடையவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் அந்த சாலமோன் கேட்ட விண்ணப்பம் தேவனுக்கு உகந்தபடியினாலே இருந்ததினாலே ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்லும்போது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஆண்டவரே, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது போல எனக்கு ஞானத்தை தாங்க நிச்சயமா கேட்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒன்னிய மாதிரி ஞானம் உனக்கு முன்னாடி யாருக்கும் இருந்ததும் இல்லை, இனிமே இருக்க போவதும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நமக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் உண்டு. அது என்ன தெரியுமா? இயேசுவை உண்மை போல என்னை ஞானம் உள்ளவனாக்கும். நம்ம சாலமோனோட மேலே போயிடலாம். ஆனால் சாலமோனை போல என்னை ஞானம் உள்ளவனாக்கும் நிச்சயம் நம்ம கேட்க முடியாது, கேட்டால் கொடுக்கப்படவும் கொடுக்கப்படாது. அப்போ ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி தெரியுமா? இந்த ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இந்த விஷயத்தில் உனக்கு முன்னாடியே உன்னைய மாதிரி யாரும் கிடையாது, உனக்கு பின்பாகவும் உன்னை போல யாரும் கிடையாது, உனக்கு சமமாக யாரும் இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். 13வது வசனத்தில், நீ கேளாத ஐஸ்வர்யம், மகிமை, கனம் இதெல்லாம் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் அதில் உனக்கு சமமாக யாருமே இருக்க மாட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சாலமோன் எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய காரியத்திற்கு சொந்தக்காரனாக இருந்திருக்கிறான். இவைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வருது, ஆண்டவரே என்னையும் எனக்கும் இதைவிட மேலான ஆசீர்வாதங்களை தாரும், என்னையும் இதைவிட மேலாக ஆசீர்வதியும். சாலமோனின் நாட்களில் சாலமோனுக்கு இயேசு இல்லை, ஆனால் இன்றைக்கு எனக்கு இயேசு இருக்கிறார், என்னையும் இதைவிட மேலாக ஆசீர்வதிப்பதற்கு உம்மாலே ஆகுமே என்று சொல்லி நாம் கேட்கிற அளவுக்கு நமக்கு வாஞ்சை வருகிறது. தி கிரேட் சாலமன், மிகப்பெரிய சாலமோன். ஆனால் அப்படி இருந்த சாலமோன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டின சாலமோன். அவன் தான் முதல் ஆலயத்தை கட்டினான். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனாலே சாட்சி பகரப்பட்ட தாவீது. ரொம்ப தாவீதை பிடிக்கும் ஆண்டவருக்கு. ஆனால் தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் விரும்பின போது தேவன் தடுத்து விட்டார். இல்லை, வேண்டாம், நீ கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது. ஏன்னா உன்னோட கைகள் இரத்த கைகளாக இருக்கிறது, அநேக இரத்தங்களை சிந்தினாய், நிறைய யுத்தங்களை நடத்திட்ட, அதனால உன்னுடைய கைகள் என் ஆலயத்தை கட்டக்கூடாது. பாருங்க, இந்த இரத்த கரைகளோடு ஆண்டோடைய ஆலயத்தை நீ கட்டக்கூடாது, அதற்கு பதிலாக உன்னுடைய குமாரன் அவன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக முன்குறிக்கப்பட்டவன் இந்த சாலமோன்.
கர்த்தருக்காக ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பினவன். அவன் சொல்லுகிறான், எங்கள் தேவன் மகா பெரியவர், அதனால் நாங்கள் அவருக்கு கட்டும் ஆலயமும் மிக பெரியதாக இருக்கும் என்று சொல்லுகிறான். சாலமோனுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சுவரெல்லாம் கட்டி முடிச்சுட்டு எல்லா சுவரையும் தங்கத்தால் தங்க தகடு போட்டு மூடி விட்டான். கதவுகளுக்கெல்லாம் தங்க தகடு போட்டு இருந்தான். மரங்களெல்லாம் கேதுரு மரங்கள். பயங்கர மகிமையாக அந்த ஆலயத்தை கட்டி முடித்தான். அவ்வளவு மிக பெரிய சாலமோன். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவனுடைய வீழ்ச்சி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய சாலமோன் என்ன செய்தான் தெரியுமா? நான் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். கவனிங்க, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினவன், கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பத்தை கேட்டவன், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்போ வசனம் சொல்லுகிறது, அவன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தில் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். இதெல்லாம் எதுக்காக செய்தானு தெரியுமா? அவன் கல்யாணம் பண்ணியிருந்த அந்நிய ஜாதியான ஸ்திரீகளுக்காக செய்தான் என்று 8வது வசனம் சொல்லுகிறது. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆண்டவர் 2 தடவை அவனுக்கு தரிசனமாகிறார். சாலமோனே, நீ செய்கிறது தவறு. நீ என்னை விட்டு விட்டு விக்கிரகங்கள் பின்னால் போகிறாய். நீ செய்யக்கூடாது என்று 2 முறை ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஆனாலும் சாலமோன் கர்த்தரை விட்டு தன்னுடைய இருதயத்தை திருப்பி அவர் சொன்னதை, அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் சமாதானமாய் இருந்த அவனுடைய நாட்கள் அதன் பின்பு சமாதானத்தை இழந்தன. அநேக விரோதிகளை ஆண்டவர் எழும்பு பண்ணினார் அவனுக்காக. அது வரைக்கும் சமாதானமாயிருந்த சாலமோன் சமாதானத்தை இழந்து விரோதிகளோடு யுத்தம் பண்ணுவதிலேயே தன்னுடைய காலத்தை செலவழித்தான். மட்டுமல்லாமல் இந்த காரியத்தை செய்தபடியினாலே சாலமோன் நிமித்தமாக அவனுடைய பிள்ளைகளின் நாட்களிலே இஸ்ரவேல் கோத்திரங்களிலே பிளப்பை தேவன் உண்டு பண்ணினார். எவ்வளவு பெரிய காரியம்! அவன் செய்த தவறின் நிமித்தமாக முழு சந்ததியும் பிரிந்து போயிற்று. அதுக்கப்புறம் நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களும் யூத ஜனங்களும் அடிக்கடி யுத்தம் பண்ணி கொள்ளுகிறதை பார்க்கலாம். இஸ்ரவேல்ல நிறைய பேர் செத்து போறாங்க, யூதாவில் நிறைய பேர் செத்து போறாங்க. ஒரே ஜனம், தேவனுடைய ஜனத்திற்குள்ளாகவே யுத்தம் வந்து அடித்து கொண்டு சாகிறார்கள். காரணம், இத்தனை மோசமான விளைவுகளுக்கு காரணம் இந்த சாலமோன். காரணம் என்ன பிரதர்? காரணம் என்ன சிஸ்டர்? சாலமோன் ஒரு பெண் பித்தன். அதை குறித்து நம் வேதத்தை வாசிக்கும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். உபாகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், நிதானமாக கேளுங்கள். உபாகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. இது யார் ராஜாவா ஏற்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது, அந்த ராஜா எப்படி இருக்கணும்னு சொல்லுகிறார். அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. அடுத்தது 17வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு ராஜா எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம்.
வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். கவனிச்சிங்களா? அடுத்த 2 வசனங்கள்லாம் கவனிச்சு பார்த்தா நியாயப்பிரமாணத்தின் எல்லா வசனங்களையும் ஒரு நகல் எடுத்துக்கொண்டு தனக்காகவும் தன்னுடைய குமாரர்களுக்காகவும் அவன் எப்போதும் தன்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டுமா? ஏன்னா அதை பார்த்து கர்த்தருக்கு பயப்படுறதுக்காக. அப்போதான் நீ ராஜாவா இருக்க முடியும், நீ ராஜா சுகமா வாழ முடியும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதில் 17வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். அப்போ நிறைய பெண்களை ராஜா கல்யாணம் பண்ணக்கூடாது, அவன் பக்கத்தில் நிறைய பெண்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவனுடைய இருதயம் பின்வாங்கி போய்விடும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அடுத்தது, வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ண வேண்டாம். இது தேவன் நியமித்த வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்கை மீறினவர்கள் ஒருவரும் வாழ்ந்ததில்லை. ஒருவேளை அவர்கள் தேவனுக்கு எவ்வளவு நெருக்கமாயிருந்தாலும் சரி, அவர்கள் தேவனோடு உலாவுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மீறும் போது தேவன் அவர்களை விட்டு விலகி போகிறார். ஆதாம் ஏவாளை கவனித்து பாருங்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்தார், மனுமக்களோடு உறவு கொண்டிருந்தார், உலாவிக் கொண்டிருந்தார். எவ்வளவு மேலான ஒரு பாக்கியம், எவ்வளவு மேலான ஒரு பாக்கியம்! அவ்வளவு மேன்மையான உறவை பெற்றிருந்தவர்கள், தேவ மகிமையை பெற்றிருந்தவர்கள், தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருந்தவர்கள். தேவனுடைய வார்த்தையை மீறின போது, அந்த கனியை புசிக்க கூடாது என்று அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் அந்த வார்த்தைகளை மீறின போது தேவ உறவை இழந்து போனார்கள், சாபத்துக்குள்ளானார்கள், மகிமையை இழந்து போனார்கள். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் அந்த மேன்மையான ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அமலேக்கியரை முழுவதுமாக சங்கரிக்க வேண்டும், சுவரிலே நீர் விடுகிற நாயை முதற்கொண்டு விடக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை சவுலுக்கு வந்தது. ஆனால் சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானா? தேவனுடைய வார்த்தை மீறினான். தேவன் தான் அவனை அபிஷேகம் பண்ணினார், தேவன் தான் அவனை அழைத்தார், தேவன் தான் அவனுக்கு ராஜாங்கத்தை கொடுத்தார். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தை மீறின போது தேவன் அவனை தூக்கி எறிந்த ராஜாங்கத்தை விட்டு. whoever it may be, யாரானாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை ஒருவர் மீறும் போது அது தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. அவ்வளோ பெரிய சாலமோன் தனக்கு ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவர் அவனுக்குத்தான் கையளித்தார். அவருடைய இருதயத்துக்கு உகந்த விண்ணப்பங்களை அவன் கேட்டான். தேவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தான். சாலமோன் ஆலயத்திலிருந்து ஜெபம் பண்ணுகிறான், உடனே அக்கினி இறங்கி வருகிறது, பலிகளை பட்சிக்கிறது. அவன் கட்டின ஆலயத்தை தேவனுடைய மகிமை மூடுகிறது. ஆசாரியர்கள் முதற்கொண்டு அந்த ஆலயத்திற்குள்ள போக முடியல, ஊழியம் செய்யறதுக்கு. அந்த அளவுக்கு தேவன் இறங்கினார் சாலமோனுடைய ஜெபத்தை கேட்டு. சாலமோன் ஜெபம் பண்ற எல்லாத்துக்கும் கர்த்தர் ஆமேன்னு சொன்னார். அவ்வளவெல்லாம் மேன்மையா இருந்த சாலமோன் ராஜாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்த நியமத்தை மீறினான். 1000 பெண்களை அவன் தன்னோடு கூட வைத்திருந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பின்வாங்கி போகாதபடிக்கு பெண்களை படைக்கக்கூடாது, அநேக பெண்களை படைக்கக்கூடாது, வெள்ளியும் பொன்னையும் தனக்கு பெருக பண்ணக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, வெள்ளியையும் அவன் கற்களை போல பெருக பண்ணினான். தேவனுடைய வார்த்தைகள் மீறப்பட்டன, தேவனுடைய நியமங்கள் மீறப்பட்டன. தேவன் அவனை விட்டு விலகி போனார். கடைசியிலே விக்கிரகங்களுடைய கால்களிலே போய் விழுந்தான், வீணாய் போனான் சாலமோன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் ஒவ்வொரு நியமங்கள் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், அனைத்திற்கும் நியமங்கள் உண்டு. தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிற நியமங்கள். இந்த நியமங்களை நாம் மீறி போகும்போது, தேவன் வைத்திருக்கிற எல்லைகளை நாம் தாண்டி போகும்போது பரிதாபமாக நம்முடைய வாழ்க்கை மாறி போகும். சாலமோன் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த சாலமோனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வளோ பெரிய சாலமோன் கடைசியில் ஒன்றுமில்லாமற் போய்விட்டான், தேவனுடைய நியமங்களை மீறினபடியினாலே. எனவே நாமும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நியமங்கள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும், உம்முடைய கட்டளைகள் எல்லாவற்றிற்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும்.
அவருடைய கட்டளைகளில் ஒன்றும் நமக்கு பாரமானவைகள் அல்ல. அனைத்தும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறவைகள். எனவே கட்டாயத்தினால் அல்ல, சந்தோஷமாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தைகளில் நிலைத்து நிற்போம். தேவன் அருளி செய்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். சுகமாயிருப்போம், ஆசீர்வாதமாயிருப்போம். God bless you. God bless you.